ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எடுத்து ஒன்லி வெயிட் லாஸ் தான் பண்ண முடியுமா, இல்லை ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் கெயினும் பண்ணலாமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் வெயிட் கெயினும் பண்ண முடியும். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துக்கணும், வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி பேஸில் எந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்க என்னுடைய கோச்சிங் மூலமா ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், இந்த ப்ராடக்ட்டை எடுத்து ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல நிறைய ப்ராடக்ட் இருக்கு. ஆனா வெயிட் கெயினுக்கு என்னென்ன ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்னா ஹெர்பலைஃப் ஃபார்முலா 1 எடுக்கணும், பர்சனலைஸ் புரோட்டீன் பவுடர் எடுக்கணும், டைனோ ஷேக் எடுத்துக்கணும், ஆலோ பிளஸ் கேப்சூல் எடுத்துக்கணும், சிம்பிளி ப்ரோபயோட்டிக் பவுடர் எடுத்துக்கணும். இந்த 5 ப்ராடக்ட் எடுத்தா போதும் ஈஸியாக வெயிட் கெயின் பண்ண முடியும். நிறைய பேர் வெயிட் கெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி வெயிட் கெயினே பண்ணாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் வெயிட் கெயின் பண்ணுறது ஈஸி தான். எப்படி ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 வேளை நல்லா சாப்பிடணும். சார் நான் ஒரு நாளைக்கு 5 வேளை நல்லா தான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு வெயிட் கெயினே ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்களா? உண்மையாகவே நீங்கள் 5 வேளை சாப்பிட்றீங்க, நீங்கள் சாப்பிட்ற உணவில் ஹை கேலரி உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்றத நோட் பண்ணுங்க. எப்படி ஹை கேலரி லோ கேலரி அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட நம்பர் கால் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். டெய்லி பேஸில் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ள 2700 கலோரி டெய்லி பேஸில் சாப்பிட்டா தான் ஒரு மாதத்துக்கு மினிமம் 3லேருந்து 4 கிலோ வெயிட் கெயின் பண்ண முடியும். இதை தெரியாமல் நிறைய பேர் வெயிட் கெயின் பண்ணணும்னு சொல்லி வீட்டில் இருக்கிற ஃபுட்டே தான் சாப்பிடுவாங்க. 3 வேளை சாப்பாடு சாப்பிடுவாங்க, 4 வேளை சாப்பாடு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெயிட் கெயினே ஆகாது. நீங்கள் எப்படி வெயிட் கெயின் ப்ராப்பராக பண்ணணும், காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிடணும், எந்தெந்த டைமிங்கில் என்ன சாப்பிடணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பண்ண முடியும். நீங்கள் என்னுடைய கைடன்ஸ் மூலியமாக வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெயிட் கெயின் டயட் பிளான் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நார்மலாக வீட்டில் இருக்கிற உணவுகளை வச்சு என்னால் வெயிட் கெயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி பண்ண முடியாது. ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டும் நீங்கள் சேர்த்துக்கும் போது தான் மாதத்துக்கு 3 to 4 kg வெயிட் கெயின் பண்ண முடியும். அப்போ வீட்டில் இருக்கிற உணவுகளும் நீங்கள் எடுத்துக்கணும், ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டும் நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி டயட் பிளானில் ஃபாலோ பண்ணும்போது தான் 3 to 4 kg வெயிட் கெயின் பண்ண முடியும். நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இல்லை என்னால் வெயிட் கெயினே பண்ண முடியல அப்படின்னு நினச்சாலும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வெயிட் கெயின் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை கம்மியான விலையில் எப்படி வாங்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.